2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்துவிட்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாயிருக்கிறானா என்று தாவீது கேட்டான். யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன், for the sake of Jonathan, is there anyone in the house of Saul whom I can show kindness or favor என்று சொல்லி அங்கே தாவீது கேட்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் தயவு பாராட்டுகிறவர், நம்முடைய ஆண்டவர் கிருபை உள்ளவர். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு a display of God's amazing grace. A display of God's amazing grace. தேவனுடைய ஆச்சரியமான கிருபையின் வெளிப்பாடு என்கிற காரியத்தை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 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 குறிப்பிட்ட இந்த அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்படி தயவு காட்டப்படுகிறது, தயவு வெளிப்படுகிறது, அது எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு அது ஒப்பாக நம்ம சொல்ல முடியும் என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து விரும்புகிறேன். இதனுடைய பின்னணி ஒரு 4 வேத பகுதியை அங்க போட்டிருக்கேன் பாருங்க. அந்த 4 வேத பகுதியை நம்ம குறிச்சு கொள்ளுங்க. 2 சாமுவேல் 4:4, 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் முதல் 13 வசனங்கள், 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள், 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 24-30 என்னுமாக இன்னொரு வசனம் கூட இருக்கிறது. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த 5 வசனத்திலும் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இங்க வேதம் சொல்கிறது, இப்போ தாவீது அரசனாக மாறிவிட்டார். சமஸ்த இஸ்ரவேலுக்கும் முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் 7 ஆண்டுகள் யூதாவில மாத்திரம்தான் அவர் அரசாட்சி செய்தார். பிற்பாடு 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது முழு இஸ்ரவேலுக்கும் அவன் அதிகாரி, அரசனாக, ராஜாவாக மாறிவிட்டார். முழு பொறுப்பும் முழு ராஜ்யத்தினுடைய அந்த அதிகாரமும் இப்பொழுது தாவீதுடைய கையில இருக்கிறதை பார்க்கிறோம். நீங்க 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பல யுத்தங்களை பண்ணி தாவீது ஜெயித்து முழு ராஜ்யத்தையும் அவர் பெற்றுவிட்டார். இப்போ திடீர்னு சொல்லி ஒரு ஞாபகம் வருது தாவீதுக்கு. பல நாட்களுக்கு முன்பாக, அதாவது சுமார் 16 வருஷத்துக்கு முன்பாக, 16 years back, 16 வருஷத்துக்கு முன்பாக யோனத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். யோனத்தானோட he made a covenant. என்னன்னு சொன்னா 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிப்பீங்கன்னா அங்கே யோனத்தான் சொல்றாரு, தாவீதே நீதான் ராஜாவா போற, எங்க அப்பா என்னதான் உனக்கு செய்தாலும் நீதான் ராஜாவா போற. நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல், அப்புறம் போட்டிருக்கு, என்னுடைய கர்த்தருடைய தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு கர்த்தர் வேற அறுக்கும் போது நீர் என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்கணும் அப்படின்னு தாவீது கிட்ட கேட்கிறார். யாரு? நீ எல்லாத்தையும் காலி பண்ண போற, எங்க அப்பாவும் சாவ போறாரு, கம்ப்ளீட்டா என் குடும்பமே அழிகிற சூழ்நிலை வரும், ஆனா என் குடும்பத்து மேல கொஞ்சம் இறக்க வச்சுக்க. என்னது? யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதின் சத்ருவின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொன்னார். பிற்பாடு அங்க பாத்தீங்கன்னா அவர்கள் 2 பேரும் அதில் ஆணையிட்டு கையெழுத்து விட்டாங்க. கையெழுத்துறாங்கன்னா ரத்தத்தினாலே அவர்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கலாம் என்று சொல்லி வேதாகம ஆசிரியர்கள் சொல்றாரு. பாருங்க, அவர்கள் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. யோனத்தான் சொல்றாரு, என் குடும்பத்துல எங்க காலத்துக்கு பிற்பாடு நீ தயவு செய்யணும், எங்க குடும்பத்தை நீ அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தாவீதும் சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா 16 வருஷம் கழிச்சு இப்போ தாவீது ராஜாவாக மாறிட்டாரு. 16 வருஷம் கழிச்சு அவருக்கு ஞாபகம் வருது யோனத்தானுடைய பண்ண உடன்படிக்கை. இப்ப கேட்கிறாரு, சவுலுடைய குடும்பத்துல யாராவது இருக்காங்களா நான் தயவு செய்திருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? யாருக்காவது நான் தயவு செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அங்கே சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா, அங்கே எஸ்டேட் மேனேஜரா இருக்கிறார் சீபா அப்படிங்கிறவர், அவர் வந்து சொல்றாரு,
அவனை கூட்டிட்டு வராங்க. அப்போ அவன் கேட்ட பொழுது அவன் சொல்றான், ஆமா ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரு மேவி போசேத். அவன் பேர் என்ன? மேவி போசேத். ஆங்கிலத்திலே மேபி போஷேத் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மேபி போஷேத் என்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு 2 காலுமே இல்ல. 3ஆம் வசனத்துல பாருங்க, அவன் எங்க இருக்கிறான்? லோதேபார் என்கிற இடத்துல இருக்கிறான் என்று சொல்லுறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க, இது யார் இந்த மேவி போசேத்? அவனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த மேவி போசேத் என்கிற மனுஷனுடைய நிலைமை, the condition of மேவி போசேத், அவனுடைய நிலைமை என்ன என்று சொல்லி, மேபி ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு, அங்கே என்னது அவனுடைய நிலைமை என்ன என்பதை குறித்து அங்கே நம்ம பார்க்கிறோம். அவனுடைய நிலைமையை குறித்து ஒரு 5 காரியம் நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்க 2 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, 2 சாமுவேல் 4:4 வாசிங்க. சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரேலிருந்து வருகிற போது அவன் 5 வயசு உள்ளவனா இருந்தான். அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனால், அவன் ஓடி போகிற அவசரத்தில் அவன் விழுந்து முடமடானான். அவனுக்கு மேவி போசேத் என்று பெயர். இப்பதான் முதல் முறையாக அறிமுகமாறார். எப்படி அறிமுகப்படுத்தப்படுறாருன்னா, சில ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே யுத்தம் நடக்கிறது. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அங்கே சவுலும் யோனத்தானும் ஒரே யுத்தத்தில் அவர்கள் செத்து போகிறார்கள், மடிந்து போகிறார்கள். 2 பேருமே சேர்ந்து செத்து போயிடுறாங்க. சவுலும் யோனத்தானும் மடிந்து போகிறார்கள். அந்த செய்தி கேட்ட உடனே இப்போ ராஜா செத்து போயிட்டாரு, ராஜாவுடைய மகனை செத்து போயிட்டாரு. அப்போ அங்கே அந்த நாட்களிலே இந்த செய்தி வந்தால் ராஜாவுக்கு, அடுத்த ராஜாவுக்கு அந்த குடும்பத்தையே காலி பண்ணிடுவாங்க. அப்போ அந்த செய்தி அரண்மனைக்கு வருது, இப்படி சவுலும் யோனத்தானும் மரித்து போனார்கள் அப்படின்னு நம்மளையும் காலி பண்ண போறாங்க, அடுத்தது வாரிசு இருக்கிற மேவி போசேத்தையும் காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை பராமரித்து வந்த அந்த தாதி, அந்த நர்ஸ் என்ன பண்றா, அவளை தூக்கிட்டு ஓடுறா, தோல்ல தூக்கிட்டு என்ன பண்றா, எப்படியாவது இந்த பிள்ளையை காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போகிறாள். பல மைல்கள் அவர்கள் தூக்கிட்டு போகும்போது பலர் அங்கங்க பயந்து ஓடுறாங்க. இவளும் தூக்கிட்டு ஓடுறா. ஏன்னு சொன்னா அந்த பிள்ளையோட உயிரை காப்பாற்றணும், இங்க அரண்மனையில் வச்சிருந்தா காலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுகிறா. அவர் சொந்தக்காக ஊருக்கு ஓடுறா. மாக்கீர் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு நேராக கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓடும்போது, அவசரத்தில் ஓடும்போது டபுக்குன்னு கீழே விழுந்துடுறான். அவன் எப்படி எப்படி விழுந்தான்னு தெரியல, 2 காலுமே என்ன ஆயிடுச்சா, முடமாயிருச்சு. அவன் செஞ்சா தப்புக்கு என்ன பண்றான், அங்கே முடமாகிற ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படுகிறது. அப்போது அவனுக்கு 5 வயது என்று சொல்லப்படுகிறது. பிற்காலத்தில் அவன் அங்கே இருக்கிறான். இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது சில ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த மேவி போசேத்துக்கு திருமணம் ஆகிவிட்டது. அவனுக்கு மீகா என்கிற ஒரு பிள்ளையும் பிறந்து விட்டதாக அங்கே 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சரி, நல்லா கவனிங்க. இந்த மேவி போசேத் நம்முடைய வாழ்க்கைக்கு அவர் எடுத்துக்காட்டாக இருக்கிறான். ஆண்டவருடைய கிருபையை பெற்ற முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம், கிருபை நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்மை மாற்றுகிறது, அந்த கிருபைக்கு நம்ம எப்படி பாத்திரவான்களாக நடக்கணும், அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த நிலைமையை பாருங்க. நம்பர் ஒன் 5 காரியம் குறிச்சுங்க. மேவி போசேத். முதலாவதாக மேவி போசேத், அவனுடைய பேருக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் ஷேம்ஃபுல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஷேம்ஃபுல், ஆங்கிலத்தில் from the mouth of shame, shameful அப்படின்னு சொல்லி அந்த பேருக்கு அர்த்தமா இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கை ஒரு அவமானத்தை நிறைந்ததான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கையில முடமாயிருந்த ஒரு வாழ்க்கை, மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை ஒரு அவமானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக அவனுடைய பேருக்கு ஏற்றபடி இருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, கிருபை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுவதற்கு முன்பாக அவமானத்தின் பாத்திரவான்களாக நாமும் இருந்தோம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 64:6 ஏசாயா 64:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் தீட்டானவர்கள் போல இருந்தோம். நம்ம எல்லாம் எப்படி இருந்தோமா, நாம் தீட்டானவர்கள் போல இருந்தோம். தீட்டுள்ளவர்கள், we are unclean people, shameful people. the மேவி போசேத்துடைய பேருடைய அர்த்தம் shameful. இரண்டாவதாக இந்த மேவி போசேத்துடைய நிலைமை, அவன் ராஜா தாவீது ராஜாவுடைய எதிரியாக இருக்கிறான். சவுலின் குடும்பம் தாவீது ராஜாவுக்கு எதிரியான குடும்பம். சவுலுடைய சந்ததி தாவீதுடைய எதிரிகளாக இருக்கிறார்கள்.
மேபிபோஷேத் was the king's enemy. ஏன்னு சொன்னா அவனுடைய தாத்தா யாரு? சவுல் தாவீதுக்கு பரம எதிரி. எப்படியாவது சவுல தாவீதை கொலை செய்யலான்னு சொல்லி அவன் பல முயற்சிகள் எடுக்கிறான். ஆனால் கர்த்தர் சவுலின் கைக்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் தப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் எதிரியா இருந்தான். ஆனா தாவீது அவனை எதிரியா பார்க்கல. அல்லேலூயா. தாவீது என்ன பண்ணல? எதிரியா பார்க்கல. தாவீது அவன் மேல கை வைப்படவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அந்த குடும்பம் தாவீதுக்கு எதிரியா இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நேசிக்கிறார். ஆனா நாம் ஒரு காலத்தில் தேவனுடைய சத்துருக்களாக என்ன பண்ணோம்? இருந்தோம் என்று சொல்லி ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். சத்துருக்கள். இந்த குடும்பம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தாவீதுக்கு சத்துருவா இருந்த ஒரு குடும்பம். அவமானம் என்கிற பெயர் அர்த்தமுடையவன். தாவீதுக்கு சத்துருவா இருந்த குடும்பத்திலே உள்ளவன். மூன்றாவதாக அவன் விழுந்து முடமானவன். விழுந்து முடமானவன். He became lame through a fall. அவன் விழுந்து முடமானவன் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 சாமுவேல் 4:4 வாசித்தோம். அங்கே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலும் அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கால்களும் முடமான ஒரு குமாரன். லேம், விழுந்து முடமாக்கப்பட்ட ஒரு மனுஷன். கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த உலகத்தில் எல்லாரும் விழுந்த நிலைமையிலே, முடமான நிலைமையில் இருக்கிறார்கள். முடமாயிருக்கிற ஒரு சூழ்நிலை, தன்னாலே பல காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் நம்மை சரியாக தான் படைத்தார். ஆனால் மனுஷன் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக விழுந்து முடமாயிருக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறான். இவனுடைய நிலைமையும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. He became lame through a fall. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 9:4 அவன் எங்கே இருக்கிறான் என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான். லோதேபார் என்கிற ஒரு இடத்திலே அவன் இருக்கிறான். தூரத்திலே இருக்கிறான். எருசலேமை விட்டு மிகவும் தூரத்திலே இருக்கிறான். இந்த லோதேபார் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் a place of no bread, a place of no pasture, a wasteland அப்படின்னு சொல்லி அர்த்தம். பாழான இடம், ஆகாரம் இல்லாத இடம், நோ பாஸ்டர், மேய்ச்சல் இல்லாத இடம். அதான் லோதேபார் என்கிற அந்த பேருடைய அர்த்தம். பாருங்க, எருசலேம் விட்டு தூரமாக, அரண்மனை விட்டு தூரமாக இருக்கிற ஒரு நிலைமை. கிருபையை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனிதனும் தேவனை விட்டு தூரமாக இருக்கிறான். காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறான். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக இருக்கிறான். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவைகள் எல்லாம் பார்க்கிறோம். லோதேபார், லோதேபார் என்று சொன்னால் போஷாக்கு இல்லாத, மேய்ச்சல் இல்லாத, ஆகாரம் இல்லாத, வறுமையான, வறட்சியான ஒரு இடம் என்பதுதான் லோதேபார் என்கிற ஒரு காரியம். பாருங்க, தூரத்திலே இருக்கிறான். He was far away from David in a far country. அடுத்ததாக 8ஆம் வசனத்துல இப்போ தாவீது அவனை கூட்டிட்டு வந்த ஒரு காரியம் சொல்றான். அவன் தன்னை என்ன சொல்றான்னா, செத்த நாயை போல நான் இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? செத்த நாய். I am like a dead dog அப்படின்னு சொல்றான். நான் நீங்க நோக்கி பார்க்கிறதுக்கு நான் எம்மாத்திரம். Who am I? I'm totally unworthy. I'm a dead dog அப்படின்னு சொல்றான். செத்த நாயை போல இருக்கிறேன். கிருபையை பெறுவதற்கு முன்பாக ஒவ்வொரு மனுஷனும் பாவத்திலே செத்த நிலைமையில் இருக்கிறான். எபேசியர் 2:1 சொல்லுது, நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்திலும் மரித்தவர்களாக இருந்தோம். we are all dead in our sins and transgressions என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவனுடைய நிலைமையை பாருங்க. அப்படியே கொஞ்சம் 5 காரியம் சொன்னேன். அவனுடைய பேருக்கு அர்த்தம் ஷேம்ஃபுல், அவமானம், நிந்தை என்று அர்த்தம். அவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது அவன் சத்துருவாயிருந்த குடும்பத்தில் வந்த ஒரு மனுஷன். மூன்றாவதாக அவன் விழுந்து முடமான ஒரு மனுஷன். நான்காவதாக தூர தேசத்திலே வாழ்ந்த ஒரு மனுஷன். தாவீதுக்கு எருசலேமுக்கும் தூரமாக இருந்த ஒரு மனுஷன். லோதேபார் என்கிற அந்த வறட்சி, ஆகார குறைவு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்த ஒரு மனுஷன். அப்புறம் செத்த நாயை போல இருந்த ஒரு மனுஷன் தான் யாரு பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில எதிர்காலன்னு ஒண்ணுமே கிடையாது. எதிர்காலனே ஒண்ணுமே கிடையாது. வாழ்க்கையில வறட்சி, வாழ்க்கையில ஒரு ஏழ்மை.
அவமானம், நிந்தை, தூரத்தில் இருக்கிறான், ஒண்ணுமே வாழ்க்கையிலே மோசமான ஒரு கண்டிஷன் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஹல்லேலூயா. காலையில லோதேபார்ல இருக்கிறான், சாயங்காலத்துல வாழ்க்கையை மாறிடுது. ஒரு அல்லல சொல்ல பார்க்கலாம். அதான் கிருபை. ஹல்லேலூயா. முதல்ல சொன்னேன், the condition of Mephibosheth. He was a shameful man, he was a lame man, he was living in a far away country and he was like a dead dog. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை கர்த்தர் எப்படி மாத்துறாரு. ஹல்லேலூயா. இதான் கிருபை. அதுதானே சொன்னேன், இட்ஸ் the display of God's grace. God's grace. கிரேஸ்னா என்ன, mercyனா என்ன, கைண்ட்னஸ்னா என்ன, தயவு, இரக்கம். mercy சாரி கிரேஸ் அப்படின்னா unmerited favor சொல்றாங்க. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிற ஒரு என்னது ஆசீர்வாதம், என்னது கிரேஸ். அதாவது கிரேஸ் இஸ் சம்திங் that we receive when we don't deserve. நமக்கு தகுதி இல்லாத ஒன்றை பெற்றுக்கொள்றது கிருபை. இரக்கம்னா என்ன தெரியுமா? எதுக்கு தகுதியா இருக்கணும் அது எனக்கு கிடைக்காம போறது இரக்கம். அது நான் என்ன நினைக்கிறீங்க, என்ன தகுதியா இருக்கிற எப்படியே கிடைக்கல, நீங்க எதுக்கு தகுதி தெரியுமா? நரகத்துக்கு தான் தகுதி. உங்களை நரகத்திலிருந்து ஆண்டவர் காப்பாத்துறத பாருங்க, அதுதான் ஆண்டவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. எனக்கு நான் எதுக்கு தகுதியா இருக்கிறனோ அதை எனக்கு ஆண்டவர் தராம இருக்கிறது எனக்கு தண்டனை தான் தகுதி, எனக்கு மரணம் தான் தகுதி, நரகம் தான் தகுதி. ஆனா ஆண்டவர் அதுல இருந்து என்னை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஓகே, இப்போ பாருங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொன்னா the call of God's grace. தேவனுடைய கிருபையின் அழைப்பு ஒன்று வருது. அழைப்பு. இப்போ பாருங்க, தூரத்துல இருக்கிறான். நான் சொன்ன 5 வயசுலயே அவன் போயிட்டான் தூரத்துக்கு, முடமா இருக்கிறான். அப்படி வாழ்க்கையில அவன் ஒரு எதிர்காலமே அவன் நினைச்சு பார்க்கல. ஆனா திடீர்னு ஒரு அழைப்பு வருது. அவன் வீட்டு வாசல்ல வந்து ராஜா உன்னை கூப்பிடுறாருப்பா அப்படின்னு வராங்க. ஹல்லேலூயா. யார் கூப்பிடுறா? அங்கே பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே 5ஆம் வசனத்துல, அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதாபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேபிபோசேத் தாவீதிடத்தில் வந்தான். அங்க போறான், ராஜா கூப்பிடுறாரு. அவனுக்கு மனசுல என்ன ஓடி இருக்கும் பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாரா ஆளு? அவ்வளவுதான். இத்தனை வருஷம் எப்படியோ தூரமா இருந்து ஒளிஞ்சு இருந்தேன், என்ன எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியலையே. காலி பண்ண போறாரு. சவுலின் குமாரனாகிய யோனத்தானுடைய மகனாகிய என்னை, சத்ருவாக இருந்த எங்களை, எத்தனை துன்பங்கள் துயரங்களை என்னுடைய பாட்டனாரா தாத்தா எனக்கு தாவீதுக்கு செஞ்சிருப்பாரு, அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு செய்ய போறாரு போலுக்கு அப்படின்னு ஒரு பயம் அவனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு நடுக்கம். என்ன பண்ண போறாரு? போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ராஜா ஆளை விட்டுருக்காரு. இப்போ நிறைய பேரை பாப்பா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க பாருங்க. ஆனா அவனுக்கு ஒருவேளை எனக்கு எங்க டேடியும் தாவீதும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்திருக்கிறாங்க, ஏதாவது கிடைக்குமா இருக்கும் அப்படி கூட மனசுல ஒரு பக்கம் நினைச்சிருக்கலாம். ஆனா பயம்தான் அவனுக்கு மேலோங்கி நிற்கிறது. ஏன்னு சொன்னா தாவீது அங்கே தாவீது இடத்துல வந்த உடனே தாவீது சொல்ற முதல் வார்த்தை அவனை பார்த்து பயப்படாதே அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. என்ன சொல்ற பாருங்க, தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, நீ நினைச்ச மாதிரி ஒண்ணு நடக்க போறது இல்ல, மாறாத நடக்க போகுது. ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இந்த இடத்துல அவனை தேடி போனது தாவீது, அவன் தேடி வரல. தாவீதிடத்துல தேடி வரும்படி மன்னிப்பு கேட்டு வரல. அங்கே அவர் தாவீது அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிருபை நம்மை தேடி வருகிறது. தேவனுடைய அழைப்பு நம்மை தேடி வருகிறது. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் இறங்கி வந்தார். He came to seek and save that which was lost என்று சொல்லப்படுகிறது. இழந்து போனதை தேடி அவர் வந்தார். நாம் அவர் தேடி போறதுக்கான எண்ணமே நமக்கு இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிற இருதயம் ஒருத்தனுக்குமே இல்லை அப்படின்னு பைபிள்ல போடுறது. ஆனால் நீங்க ஒரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ஏசாயா 65:1 ஏசாயா 65:1 நீங்க வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. என்னை தேடாதிருந்தவர்களாலே, என்னை தேடவே இல்லை, ஆனா ஆண்டவர் நம்ம கண்டுபிடிச்சாருங்க. ஹல்லேலூயா. இங்க வந்திருக்கிற நம்ம கர்த்தர் கண்டுபிடிச்சாரு.
எங்கேயோ இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம், வாக்குத்தத்தங்களுக்கு அப்பாற்பட்டு இருந்தோம், நம்முடைய வாழ்க்கைகளை நரகத்துக்கு பாத்திரவான்களா இருந்தோம், தேவனுடைய சத்துருக்களா இருந்தோம். ஆனா கர்த்தருடைய கிருபை நம்மை தேடி வந்தது. ஹல்லேலூயா. எப்படி மேவிபோசத்தை தேடி ஆண்டவருடைய கிருபை தேடி வந்ததோ, தாவீதுடைய அழைப்பு வந்ததோ, ஆண்டவர் நம்மை தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். அங்கே நீங்க வாசித்தீங்கன்னா போட்டு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்கிறார். சங்கீதம் 65:4 சொல்லுது, உம்மோடு வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான். உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீ தெரிந்து கொண்டு சேர்த்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, அந்த அழைப்பு அவனை தேடி வருது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை தேடுகிறார். ஆண்டவருடைய கிருபையின் அழைப்பு இன்றைக்கு நம்மோடு இருக்கிறது. சரி, இப்போ மூணாவது பாருங்க, மூணாவது நாலாவது ரொம்ப முக்கியம். முதலாவது அவனுடைய கண்டிஷன் நம்ம பார்த்தோம், இரண்டாவது கால் அவனுக்கு வந்த அழைப்பை குறித்து பார்த்தோம், மூன்றாவது the compliments or the blessings, அவருடைய வாழ்க்கையிலே தேவன் அருளிய கிருபை கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள், கிருபை கொண்டு வந்த ஆசீர்வாதங்கள். நீங்க பாருங்க, முதல்ல தாவீது வந்தோடனே முதல்ல அவன் பயத்தை போக்கிடுறான். ஹல்லேலூயா. எப்பா நீ நினைச்ச மாதிரி ஒன்று நடக்க போறதில்லை. அங்க போனோடனே மொதல் வார்த்தை தாவீது பேசின வார்த்தை என்ன தெரியுமா? மேவிபோசேத்தே அப்படின்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நாயே அப்படின்னு சொல்லல, அவன் தான் செத்த நாய்ங்கிறான். சத்ருவே அப்படின்னு கூப்பிடல, எங்கடா ஒளிஞ்சிட்டு இருந்த இத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லல, மேவிபோசேத்தே. ஹல்லேலூயா. மேவிபோசேத்தே அங்க சொல்றாரு பாருங்க, 6ஆம் வசனத்துல அவன் முகம் குப்புற விழுந்து வணங்குறான். அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தை மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சொல்கிற காரியம் நம்மை உற்சாகப்படுத்துற, பயப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில என் கிருபை உனக்கு போதும். என்னுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், மாற்றங்களை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும், அற்புதங்களை கொண்டு வரும். ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஒரு 4 ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில் எப்படி அப்படியே இங்கிருந்து மேலே கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பாருங்க, ரேக், ரிச்சஸ் டு ரேக் அப்படிம்பாங்க, அங்கே கீழே வருது. இப்போ ரேக்லேருந்து ரிச்சஸ்க்கு மாறுற மாதிரி, தரித்திரத்திலேருந்து ஐஸ்வர்யவானா மாறுற மாதிரி, என்னது ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோவா மாறுற மாதிரி அந்த வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 முதலாவதாக அவன் he came to a new place, ஒரு புதிய இடத்திற்கு வருகிறான். புதிய இடம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா 13ஆம் வசனத்துல அவன் எருசலேமில் குடியிருந்தான். எருசலேமில் குடியிருந்தான். இதுவரைக்கும் லோதேபாரில் குடியிருந்தான் பல ஆண்டுகளாக. a place of no pasture, a wasteland, தரித்திரமான வனாந்திரமான ஒன்றுமில்லாத ஒரு இடத்திலே குடியிருந்தவன் இப்போ எங்க வந்திருக்கிறான்னு சொன்னா எருசலேமிலே அரண்மனையிலே வந்திருக்கிறான். ஹல்லேலூயா. he was in Jerusalem, he was brought to Jerusalem, to king's palace. அங்கே அரண்மனைக்கு கொண்டு வரப்படுகிறான், எருசலேமுக்கு கொண்டு வரப்படுகிறான். சமாதானத்தின் நகரம் எருசலேம் என்று சொன்னால் the city of peace, சமாதானத்தின் நகரத்துக்கு கொண்டு வரப்படுகிறான். ஆண்டவருடைய கிருபை நம்மை ஸ்தானத்திலிருந்து நம்மை உயர்த்துகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயர்த்துகிறார். வேதம் சொல்கிறது, பயங்கரமான குழியில் இருந்த நம்மை ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்த நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. a new place, a new place. இரண்டாவதாக வாழ்க்கையிலும் கூட சில நிலைமையில யோசிக்கலாம், எப்போ அந்த இடத்தை விட்டு நான் மாறும், ஒரு வாசல் திறக்கப்படும். when will I go to a better place? when will I go to a better place? not geographically but metaphorically. நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் ஒரு மேலான ஸ்தானத்துக்கு, ஒரு இடத்திற்கு, ஒரு நிலைமைக்கு நான் எப்பொழுது போவேன்? ஆண்டவருடைய கிருபையை நோக்கி பாருங்க, கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இரண்டாவதாக a new position, a new position. ஒரு புதிய ஸ்தானம் அவனுக்கு கிடைக்கிறது. புதிய ஸ்தானம். என்ன ஸ்தானம்னு சொன்னா அங்கே 11ஆம் வசனம் சொல்றது, 11ஆம் வசனம், ராஜகுமாரில் ஒருவனை போல மாறிட்டான். he became one of king's sons. ராஜகுமாரில் ஒருவனை போல, இதுவரைக்கும் தரித்திரத்திலே அனாதையை போல இருந்தவன் என்னவாயிட்டானா?
அனாதை தான் ஆக்சுவலாக, அப்பா இல்லை அப்படின்னா யாருமே இல்லை, தாதி கையில் வளர்ந்து. அவன் இப்போ பிகேம் கிங் சன்னை கன்சிடர் பண்ணப்படுறான். அல்லேலூயா. ராஜகுமாரில் ஒருவனை போல, ராஜகுமாரில் ஒருவனை போல. அப்போ பாருங்க, தாவீதோடு ஒரு உறவு ஏற்படுகிறது. இந்த சர்வதேசத்தினுடைய இஸ்ரவேல், சமஸ்த இஸ்ரவேலுடைய ராஜாவாகிய தாவீதோடு உறவு ஏற்படுகிறது. கிருபை நம்மை தேவனோடு பரமபிதாவோடு இணைக்கிறது. அல்லேலூயா. பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தை நமக்கு தருகிறது. அநாதைகளாக இருந்த நம்மை, தூரமாக இருந்த நம்மை வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே தேவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். we are called children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். you are not an ordinary person. grace has made you a child of God, a children of God. நம்ம எல்லாரையும் ஆண்டவருடைய கிருபை பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே அது பெரிய ஸ்தானம். அல்லேலூயா. பாருங்க, ராஜாவின் குமாரனில் ஒருவனாக என்ன பண்றான்? அவன் மாற்றப்படுகிறான். he got a new parent, a new position was given to him. அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, நியூ ப்ரொவிஷன். நியூ ப்ரொவிஷன் வாழ்க்கையில இதுவரைக்கும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கு, வறட்சியில் இருந்தவன் இப்போ திரட்சிக்கு வந்துட்டான். அல்லேலூயா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில் 9ஆம் அதிகாரத்துல 4 முறை ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, he will eat at king's table அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? ராஜாவின் பந்தியிலே அவன் அப்பம் புசிப்பான். நீங்க 7ஆம் வசனத்துல பாருங்க. 7ஆம் வசனத்துல தாவீது சொல்றாரு, நீ என் பந்தியிலே நித்தம் அப்பம் புசிப்பாய். அடுத்ததாக 10ஆம் வசனத்துல பாருங்க, நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான். 11ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே போட்டிருக்குது, மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான். 13ஆம் வசனத்துல பாருங்க, அங்கே அவன் ராஜாவின் பந்தியிலே, ராஜாவின் பந்தியிலே அசனம் எப்படி இருக்குங்க? சாப்பாடுங்க. அவன் நினைச்சு பார்க்காத சாப்பாடெல்லாம் இருக்கும், ஆசீர்வாதங்கள்லாம் அங்கே கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் என்ன சாப்பிட்றனே தெரியாம இருந்த ஆளு இப்போ எதை தான் சாப்பிட்றனே தெரியாம இருக்கிறான். அல்லேலூயா. என்ன சாப்பிட்றதே தெரியாதனால இப்போ அதே மாதிரி இது என்னத்தை சாப்பிட்றது நிறைய இருக்குது இப்போ. அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு அவன் கொண்டு வரப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். நித்தம், ஒரு நாள் அல்ல, ஆல்வேஸ். அங்க நித்தம்ங்கிற வார்த்தை பயன்படுத்த பாருங்க. நித்தம், நித்தம். 7ஆம் வசனத்திலையும் போட்டிருக்கு நித்தம், 10ஆம் வசனத்துல போட்டிருக்கு நித்தம், 13ஆம் வசனத்துல போட்டிருக்கு நித்தம். நித்தம். he will eat at king's table always. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, குறைவுகளெல்லாம் நிறைவாக்குகிறவர். அல்லேலூயா. தேவைகளை சந்திக்கிறவர். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நன்மையானங்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பாருங்க, தேவைகள் சந்திக்கப்படும். அல்ல கவனிங்க, இந்த ப்ரொவிஷன் மாத்திரம் இல்ல, அங்கே வந்தவன என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ யோனத்தான சவுலும் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல மரிச்சு போனாங்க பாருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, சவுலுடைய எல்லா சொத்துமே தாவீதுக்கு வந்துருச்சு, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. என்ன ஆச்சு? அங்கே சவுலுக்கு இருந்த எல்லா, தாவீதுக்கு வம்சத்துல வர வேண்டிய எல்லாம் என்ன வந்துருச்சு? இப்போ தாவீது கையில, கவர்மெண்ட் கையில இருக்குது இப்போ. ஏன்னா வாரிசு என்ன இல்ல, யார்கிட்ட இல்லாம. இப்போ வந்த உடனே தாவீது சொல்றாரு, உடைய தகப்பனாருடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் உனக்கு வச்சு கொடுத்துற அப்படிங்கிறார். இருக்கா பைபிள்ல? எங்க வாசிங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. எத்தனை வசனம்? 10 இல்ல, 7ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வசனத்தை, பயப்படாதே, நிச்சயமாக நான் உனக்கு தயவு செய்வேன், உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப, எல்லாத்தையும் தகப்பன் சேர்த்து வச்ச எல்லா நிலத்தெல்லாம் உனக்கு என்ன பண்ணிடுவேன், தந்துருவேன் சொல்லிட்டு சீபாவை கூட சொல்றான், எப்பா நீ தான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மேனேஜ் பண்ணணும், நீ என்ன பண்ண பண்ணி அதை பயிரிட்டு என்ன பண்ணு, நீனும் கொஞ்சம் விளைச்செல்லாம் கொண்டு வா, சேர்ந்து உதவி செய்யலான்னு சொல்லி பாருங்க. எல்லா ப்ரொவிஷனும் இழந்ததெல்லாம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. எதெல்லாம் அவனுக்கு வரணுமோ நியாயப்படி லீகலா கர்த்தர் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறாரு. இதெல்லாம் தெரியாம அவன் இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி தருகிறார். ஒரு லட்சங்க பார்க்கலாம். சாப்பாடு ராஜாவுடைய பந்தியிலே சுற்றிலும் அவனுக்கு பலவிதமான இழந்து போன ஆசீர்வாதங்கள் மறுபடியும் அவனுக்கு கிடைக்க
பெறுகிறதை பார்க்கிறோம். ரெஸ்டரேஷன் டு ஹிம் ஆல் தி லேண்ட் ஆஃப் சால் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, நல்லா கவனிங்க. இப்போ 21 அதிகாரத்துக்கு வாங்க. 21 அதிகாரத்தில் வந்தீங்கன்னா ஆக்சுவலா அது கொஞ்சம் பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அது அந்த சம்பவம் முன்னாடி தான் வரணும். நீங்க 22, 23, 24 அதிகாரம்லாம் சவுலுடைய வாழ்க்கையில சில காரியங்களே அப்படியே அந்த கோர்வை எழுதப்பட்டிருக்கிறது. அது தாவீதுடைய பாடல், தாவீதுடைய போர்ச்சேவர்கள், தாவீதுடைய பாவம் என்று சொல்லி முடிகிறது. ஆனால் 21 அதிகாரத்தில் வரும்போது 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் வசனம். நல்லா கவனிங்க. இப்போ மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கிற மேபிபோசேத் தப்ப வர்றான். இந்த 21 அதிகாரத்துடைய பின்னணி என்னன்னு சொன்னா, தேசத்துல பயங்கரமான பஞ்சம் வருது. தாவீது புரியல, ஏன் இந்த பஞ்சம்னு தெரியல. கர்த்தரிடத்துல விசாரிக்கிறான். கர்த்தரிடத்துல விசாரிச்சும் போது கர்த்தர் சொல்றாரு, சவுல் செய்த ஒரு பாவத்தின் நிமித்தமாக இது வந்து பஞ்சம். சவுல் வந்து கிபியோனியர்களை கொலை செஞ்சிட்டான். ஆண்டவர் யாரு? யோசுவா என்னது அந்த கிபியோனியர்கள் ஏமாற்றி வந்தனால என்ன சொல்லிட்டாரு? அவரோட உடன்படிக்கை பண்ணிட்டாரு, உங்க குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. ஆனா சவுல் என்ன பண்ணிட்டான்? காலி பண்ண சொன்ன அமலேக்கரை காலி பண்ணல, கிபியோனியர்களை காலி பண்ணிட்டான். ஆனா அந்த பைபிள் அந்த சம்பவம் இல்லை, பைபிள்ல சம்பவம் இல்லை, எழுதப்படல. ஆனா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொல்றாரு, கிபியோனியர்களுக்கு அவன் செய்த அந்த துரோகம், அவர்களை கால் செய்தனால இந்த பஞ்சம். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு தாவீது யோசிக்கும் போது கிபியோனியர்லாம் கூப்பிட்டு சொல்றான், என்னப்பா செய்யறது? ஏதாவது காசு உனக்கு கொடுத்துறவா, ஏதாவது பண்ணிடு. அவங்க பொருள் எனக்கு வேண்டாம், சவுலின் குடும்பத்தாரில் இருக்கிற 7 பேரை எங்க கையில கொடுங்க, அவங்கள கொலை செஞ்சுட்டா எங்களுக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு ஆண்டவர் தான் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ செய்ய அப்படிங்கிறாரு. 7 பேரை கொடுங்க அப்படின்னு கிபியோனியர்கள் கேட்கிறாங்க. சவுலின் குடும்பத்தில் உள்ள 7 பேர் கொடுத்துட்டு கொண்டு வாங்க அப்படின்னு. இந்த 7 பேரை தூக்கில போட்டா என்னது? பஞ்சம் நின்றோம் அப்படின்னு. இப்போ மேவிபோசேத் இருக்கான். யார் இருக்கா? மேவிபோசேத். என்ன பண்றது? சவுலின் குடும்பத்தில் ஒரு ஆளு. நல்லா கவனிங்க, 2 மேவிபோசேத் இருக்கிறாங்க. அதுல ஒரு மேவிபோசேத்தை ஒதுக்கிறான் நம்ம ஆளு தாவீது. அல்லேலூயா. யோனத்தானுடைய மகன், யோனத்தானுடைய குடும்பத்திலே அந்த உள்ள அந்த மேவிபோசேத்தை நீங்க பாருங்க. 21 வசனத்துல யோனத்தானுக்கு ஆணையிட்டது நிமித்தம் மேவிபோசேத்தை, யோனத்தானின் மகன் மேவிபோசேத்தை தப்பவிட்டு 8ஆம் வசனத்துல ஆயாவின் குமார்த்தியாகிய ரிஸ்பால் சவுலுக்கு பெற்ற அவருடைய 2 குமாரராகிய அர்மோனியனையும் மேவிபோசேத்தையும், அங்க ஒரு மேவிபோசேத் வருது, அவனையும் சவுலின் குமார்த்தியாகிய மேரேப் மற்றவர்களுக்கு பெற்ற 5 குமாரர்கள் 7 பேர் எப்பா நீங்க வச்சுங்கப்பா அப்படிங்கிறான். அவங்க கிபியோனியர்கள் பிடிச்சிட்டு போய் என்ன பண்றாங்க? அவர்களை அங்கே ஒருமிக்க அவங்க எல்லாம் 7 பேர் விழுந்தார்கள். பிற்பாடு அங்கே 14ஆம் வசனத்துல அங்கே ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அந்த பஞ்சம் போகுது, தப்ப விடப்படுகிறான். அந்த உடன்படிக்கை நிமித்தம் அவனுக்கு வர வேண்டிய மரணம் தடுக்கப்படுகிறது. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். He was protected, a new protection. முதல்ல வந்தவனே பயப்படாதேன்னு சொல்லி மனசளவில் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டான் தாவீது. பயப்படாதப்பா, உனக்கு ஒன்றும் நடக்க போறதில்ல. இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு கிரைசிஸ் வருது. கிபியோனியர்கள் வந்து கேட்கிறான், சவுலின் குடும்பத்தால 7 பேரை கொடு அப்படின்னு. அப்பதான் பஞ்சம் போவோம் அப்படின்னு. அப்போ தாவீது யோனத்தானுடைய குமாரன் சவுலை, மேவிபோசேத்தை தனியாக பிரிச்சு அவனை காப்பாற்றிறான். 7 பேரை கொடுக்கிறான். யோனத்தான் நிமித்தம் அங்கே மேவிபோசேத் காப்பாற்றப்படுகிறான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்ப நான் ஆசீர்வாதம் நிறைய சொன்னேன். புதிய இடத்திற்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார், புதிய ஸ்தானத்தை ஆண்டவர் தருகிறார், புதிய நன்மைகளை ஆண்டவர் தருகிறார், புதிய பாதுகாப்பையும் ஆண்டவர் தருகிறார். இதெல்லாம் கிருபைக்குள்ளாக நீங்க வரும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறார். மரணத்திலிருந்து, அதாவது நித்தியமான மரணத்திலிருந்து ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாவற்றுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அங்க போடப்பட்டிருக்கிறது, யோனத்தான் நிமித்தம். For the sake of Jonathan, for the covenant that was made with Jonathan. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் என்னன்னா,
for the sake of Jesus Christ. இயேசுவின் நிமித்தமாக, அவர் சிலுவையிலே நமக்கு பண்ணின உடன்படிக்கை நிமித்தமாக, because of the covenant that Jesus made with us on the cross of Calvary, the blood covenant, new covenant, இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு பண்ணியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அந்த உடன்படிக்கையை நினைச்சு நம்மை காப்பாற்றுகிறார், நமக்கு ஆசீர்வாதத்தை தராரு, நம்மை பிள்ளைகளாக மாற்றுகிறார். அந்த உடன்படிக்கை இந்த 16 வருஷத்துக்கு பிற்பாடு தாவீது யோனத்தானுடைய பண்ண உடன்படிக்கை நினைவு கூர்ந்தது போல எத்தனை வருஷம் ஆனாலும் பிதாவாகிய தேவன் இயேசுவோ நிமித்தம், இயேசு நம்மோடு பண்ண உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை தரார். ஹல்லேலூயா. வாழ்க்கை மாற்றப்படுகிறது. நல்லா கவனிங்க. ஆனா தாவீது அவனுக்கு பாராட்டின தயவை காட்டிலும் இயேசு நமக்கு பாராட்டின தயவு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. தாவீது சொத்தெல்லாம் கொடுத்தான், ஆனா அவன் சொத்து கிடையாது. அவன் அப்பா வீட்டுக்கு சொத்தை தான் கொடுத்தான், அவனுக்கு ஒரு பெரிய கிரயமும் செலுத்தல. ஆனா எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு வருவதற்காக இயேசு தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. கிரயம் செலுத்தி உடன்படிக்கை அங்கே பண்ணியிருக்கிறத பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை தருகிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே தாவீது எருசலேமுக்கு தான் வந்தார். வேதம் சொல்லுகிறது, நாம் உன்னதங்களில் தேவனோடு உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேலுமையான ஆசீர்வாதம். ஆனால் அது ஒரு பிக்சராக இருக்கிறது, ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. கர்த்தர் எப்படி அவருடைய கிருபை, ஒன்றுமில்லாத ஒரு மனுஷன், முடவனாயிருந்த மனுஷன், அவருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை, தரித்திரம், அனாதை, வறட்சியிலிருந்து திரட்சிக்கு வருகிறான். from poverty he came to plenty. வாழ்க்கையிலே ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து நித்தமும் ஏதோ ஒரு வாரம் சாப்பிட்டு போப்பான்னு சொல்லல, 2 வாரம் சாப்பிட்டு போப்பா, 1 மாசம் இருந்துட்டு போனல, நீ சாவர வரைக்கும் இங்கே சாப்பிடலாம். யாரா சொல்லுவாங்களா அப்படி? யார் வீட்டில கேட்டிருக்கீங்களா? சாவர வரைக்கும் வீட்டுல 2 நாள் சாப்பிட்டியா போ. தாவீது சொல்ற, நீ நித்தாங்க சாப்பிடலாம். அதுதான் கிருபை கொடுக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நம்மை ஆண்டவர் கடைசி மரண பரியந்த நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்க வாக்குப்படுகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் inexhaustible of the resources of God. ஆண்டவருடைய அந்த 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 ஆசீர்வாதங்களுக்கு அளவே இல்லை. அதிலே நம்மை பாத்திரவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஒரு நல்ல சொல்ல பார்க்கலாம். அப்போ அவனுடைய நிலைமை என்னன்னு பார்த்தோம், அவனுக்கு வந்த அழைப்பை பார்த்தோம், அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை பார்த்தோம். இதுக்கு எப்படி அவன் நன்றி உள்ளவனா இருந்தான், அது ரொம்ப முக்கியம். இப்போ வாங்க, இப்போ நல்லா கவனிங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலே சில நிக்கட்டுகள் வருது. இப்போ நீங்க தொடர்ந்து நீங்க வாசிக்கும் போது 2 சாமுவேலின் புஸ்தகத்துல 14-15 அதிகாரத்துல வந்தீங்கன்னா, இப்ப தாவீது பெரிய ஸ்தானத்துல, ஆனா திடீரென்று சொல்லி அப்சலோம் தாவீதுக்கு விரோதமா எழும்பிட்டான். தாவீதுடைய சிங்காசனத்தை அவன் யுசார் பண்றதுக்கு, அதை பிடிப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யறான். அங்கே மக்களை திரட்டி விடுகிறான். இப்ப தாவீது சொல்றாரு, இப்ப நமக்கு இருந்தா நமக்கு ஆபத்துன்னு சொல்லி தாவீது எருசலேம் விட்டு போறாரு. எருசலேம் விட்டு தாவீது போறாரு. நீங்க பாத்தீங்கன்னா எங்கே நீங்க 15ஆம் அதிகாரத்துல ரெபெலியன் ஆஃப் அங்கே அப்சலோமை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து அங்கே தாவீது சொல்றாரு, எழுந்து ஓடி போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை என்று சொல்லி அங்கே இருந்து 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் அநேகரை கூட்டிக் கொண்டு தாவீது புறப்பட்டு போறான். அவனோடு இருந்த மக்கள் நிறைய பேரு, அவனுக்கு லாயலா இருந்த நிறைய பேரு அவனோடு கூட போறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா 16:1-4 வாசிங்களேன். 16:1-4. மைக்ல வாசிப்போம். பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகள் 200 அப்பங்களும். பாருங்க, யார் சீபா? யாரு? மேபிபோசேத்துக்கு மேல தாவீது வச்ச வேலைக்காரன். இப்ப அவன் வந்து என்ன நிறைய அப்போ 100 திராட்சை பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு திருத்திராட்சை இருந்தது. அப்புறம் அடுத்த வசனம், ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு, சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் அப்பங்களும் பழங்களும் வாலிபர்கள் புசிக்கிறதற்கும் திராட்சரசம் வனாந்திரத்தில் விடாய்த்து போனவர்கள் குடிக்கிறதுக்குமே என்றான். அப்பொழுது ராஜா, உன் ஆண்டவனுடைய குமாரன் எங்கே என்று கேட்டதற்கு, எங்கப்பா மேபிபோசேத் எங்க?
இதெல்லாம் கொண்டு வந்த சரி, உனக்கு கையில பொறுப்பா கொடுத்திருந்தனே, மேபி போசத் எங்க, அவனை எங்க விட்டு வந்த என்று கேட்டதற்கு சீபா சொல்லிட்டான். அவன் என்ன சொல்றான்? எருசலேமில் இருக்கிறான், இன்று இஸ்ரவேல் வீட்டாரின் தகப்பனுடைய ராஜ்யத்தை என் வசமாக திரும்ப பண்ணுவார் என்றான். என்ன சொல்லிட்டான் சீபா? போய் ராஜா ஓடி போறாரு, இந்த ராஜ்யத்தை நான் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு மனசுல யோசித்து பேசிட்டு இருக்கிறான். யாரு? மேவி போசேத்து பேசிட்டு இருக்கிறான். ராஜ்யத்தை கர்த்தர் என் கையில கொடுக்க போறாரு அப்படின்னு யார் சொல்றாளாம்? மேவி போசேத் சொல்றதா? யார்கிட்ட போய் சொல்லிட்டான்? தாவீதும் பாருங்க நம்பிட்டான். என்ன பண்ணா? என்ன சொல்ற? 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா சீபாவை நோக்கி, மேவி போசேத்திற்கு உண்டானதெல்லாம் உன்னுடையது ஆயிற்று என்றார். சவுலுடைய குடும்பத்துல எல்லா சொத்தையும் கொடுத்தான் அவனுக்கு, அதெல்லாம் நீனே வச்சுக்க அப்படின்னு சீபாட்டை திருப்பி விட்டான், டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டான் எல்லா சொத்தையும். பாருங்க தாவீது பாருங்க, அவன் பொய், அவன் சொன்ன பொய்யை என்ன பண்ணிட்டான்? நம்பிட்டான். அது அப்படிதான் போலுக்கு. ஆக்சுவலா என்ன செஞ்சிருக்கானா, இந்த மேவி போசேத்து எனக்கு ஒரு கழுதையை ரெடி பண்ணுப்பா, என்ன கூட்டிட்டு போன்னு சொல்லியிருக்கிறான். அதை பின்னாடி வாசிப்போம். நம்மால என்ன பண்ணிட்டான்? உன்னை கழுதெல்லாம் ஏட்ட மாத்தேன்னு சொல்லி அவனை விட்டுட்டு தாவீதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டான்? அவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நிறைய ஜாமான்லாம் வாங்கிட்டு போயிட்டு என்னது மேவி போசத்து மேல பொய்யான காரியத்தை சொல்லிட்டான். அவனுக்கு உண்டான எல்லா காரியமும் இவன் அபகரிச்சுட்டான், அவனுக்கு வந்துருச்சு. ஆனா நடந்த உண்மை என்னன்னா 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இப்போ 17, 18ஆம் அதிகாரத்துல எல்லாம் தாவீது என்னவா இருக்கிறாருன்னு சொன்னா, அவர் வெளியே இருக்கிறார், எருசலேமுக்கு வெளியே. அவர் அப்சலோமுக்கு பயந்து போய் கொண்டிருக்கிறார். 18ஆம் அதிகாரத்துல அப்சலோம் மரித்து போகிறார். 19ஆம் அதிகாரத்துல திரும்பி வராரு. இப்போ திரும்பி வரும்பொழுது அநேகர் அவரை வரவேற்க வராங்க. 24 30 வரைக்கும் வாசிங்க. இப்போ 19ஆம் அதிகாரம் 24 30. சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்தும் ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் சவுலின் குமாரனாகிய மேவி போசேத். இப்போ பாருங்க என்ன நடக்குது. சில ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ அங்க அப்சலோம் மரித்த பிற்பாடு தாவீது திரும்பி வர்றான். தாவீதை வரவேற்கும்படி the king is returning, ராஜா திரும்பி வராரு. இப்ப நல்லா யோசிங்க, இயேசு ராஜா திரும்பி வராரு. அந்த சம்பவத்தை வச்சுங்க. அவன் வர திரும்பி வரும்போது எதிர்கொண்டு வரான். நல்லா கவனிங்க. ராஜா போன நாள் முதல் அவன் சமாதானத்தோட திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரமனவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. அவனுடைய அப்பியரன்ஸே மாறிடுச்சு. ஏன்னா ராஜா போயிட்டாரு. ராஜா எப்போ வருவாரு, ராஜா எப்போ வருவாரு, அதே ஏக்கத்துல இருக்கானே தவிர. தொடர்ந்து வாசிங்க. அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற போது ராஜா அவனை பார்த்து கேட்கிறாரு, மேவி போசேத்தே நீ ஏன்பா என் கூட வரல? நீ அப்பவே நீங்க வந்திருக்கணும்ல என் கூட, ஏன் வரல? நீ என்னோட கூட வராமல் போனது என்ன அப்படின்னு கோபமா கேட்டாரா இரக்கமா கேட்டான்னு தெரியல. ஏன் கூட வரல அப்படின்னு கேட்கிற. 26 அதற்கு அவன் சொல்றான், ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கிட்டான். he deceived me, he spoke a lie about me, என்னை குறித்து ஒரு பொய்யை சொல்லிட்டான். உமது அடியானாகிய நான் முடவனாய் இருந்தபடியால் ஒரு கழுதையின் மேல் சேனை வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். ஒரு கழுதையை ரெடி பண்ணுப்பா, நான் கழுதையில ராஜாவோட போறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் ராஜாவாகிய ஆண்டவரிடத்தில் உமது அடியான் மேல் என்ன பண்ணானா? வீண் பழி சொன்னான். வீண் பழியை சொல்லிட்டான். ராஜாவாகிய ஆண்டவனோ தேவதூதனை போல இருக்கிறார், பார்வைக்கு நலமானபடி செய்யும். அவன் சொன்னதை நீங்க நம்பிட்டீங்க ராஜா, ஆனாலும் நீங்க என்ன செய்ய விரும்புறீங்களா செய்யுங்க அப்படின்னு. திரும்பியும் தாவீது ஒரு தப்பு தான் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. ராஜாவாகிய ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாரும் சாவுக்கு ஏதுவாக இருந்தார்கள். நாங்க எல்லாம் மரணத்துக்கு பாத்திரமா இருந்தோம், நானும் எங்க குடும்பத்தார் எல்லாருமே, சவுலின் குடும்பத்தார் எல்லாம். ஆனா எங்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டினீங்களே, உமக்கு எப்படி நான் துரோகம் பண்ணுவேன்? ஏதுவா இருந்தாலும் ஒழிய மற்றபடி அல்ல. ஆனாலும் உமது பந்தியிலே சாப்பிடுகிறவளோட உமது அடியானை வைத்தீர். நான் இன்னும் ராஜாவிடத்தில் முறையிட how can I justify? இப்படி என் மேல ஒரு பொய்யான தப்ப சொல்லிட்டு போயிட்டான். இதை எப்படி என்னால் நியாயப்படுத்த முடியும் எனக்கு தெரியல. மோடன வரல உண்மைதான், ஆனா அது ஏன் தப்பு கிடையாது. நான் வரணும்னு நினைச்சேன். இந்த சீபா மோசம் போக்கிட்டு போயிட்டான். ஆகவே
என்ன நியாயம் சொல்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ நல்லா கவனிங்க, ரெண்டு காரியத்தை கவனிக்கும். மேபி போசேத் அப்பியரன்ஸை கவனிக்கணும், மேபி போசேத்தோட வேர்ட்ஸை கவனிக்கணும், அவனுடைய தோற்றமும் அவனுடைய வார்த்தைகளும். நல்லா கவனிங்க. சரி, இப்போ 29க்கு வாங்க. 29. அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து அதிகமாய் பேசுவானே. சரிப்பா, நீ சொல்றியா? ஓகே அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், நீங்க ரெண்டு பேரும் நிலத்தை ஷேர் பண்ணிக்கங்க அப்படின்ட்டான். திருப்பி வாங்கி கொடுத்துருவோம்ல தாவீது, நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்க. சாலமோன் சொன்ன மாதிரி பிள்ளைய ரெண்டா வெட்டி போட்டு, அவன் இல்ல இல்ல அப்படி கேட்கல, அவனை வச்சுக்கிட்டுன்னு சொல்ல. என்ன சொல்றான் தெரியுமா? அப்படிதான் சொல்றான். என்ன சொல்றான், நீனும் சீபாவும் 29 நீனும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் என்றான். 30ஆம் வசனம் நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, இதான் முக்கியம். ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் சமாதானத்தோட தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். நல்லா கவனிங்க, ரெண்டு காரியத்தை கவனிங்க, இஸ் அப்பியரன்ஸ் அண்ட் இஸ் வேர்ட்ஸ். இந்த ரெண்டு காரியம் எதை கேட்குதுன்னா, எப்படி அந்த கிருபைக்கு பாத்திரமாக, இஸ் கமிட்மெண்ட் டு கிரேஸ். நாலாவது குறிப்பு என்ன? இந்த குறிப்பு, ஆண்டவரிடத்திலே கிருபையை பெற்ற ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் அடையாளம். கிருபையை பெற்று சொல்றான் பாருங்க, எனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, பந்தியில உட்கார வச்சு சாப்பிட வச்சிங்களே, அதுக்கு என்ன தகுதி எனக்கு இருக்குது? எனக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு ஐ டோன்ட் டிசர்வ் இட் அட் ஆல். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. என்ன? ரெண்டு காரியம். அந்த ஒரு காரியம், அந்த 24ஆம் வசனத்துல, ராஜா போன நாள் முதல் திரும்பி வரும் மட்டும், ராஜா போன நாள் முதல் திரும்பி வரும் மட்டும், இப்படி எடுத்துக்கலாம். இயேசு பரமேறி போன முதல் திரும்பி வர மட்டும், நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இயேசுவை சந்திக்க மட்டும், மரணம் அடைய மட்டும், அவனுடைய தோற்றம் எப்படி இருந்தது? நல்லா கவனிங்க. இந்த வச்சு அவனை பார்க்கும் போதே அவனுடைய ஏக்கமெல்லாம் தன்னை குறித்து அவன் அதிகமாக யோசிக்கல, ராஜாவை குறித்தே சிந்தித்து இருந்தான். was always thinking about the king, when will he come, when will he come. அவன் அதே யோசிச்சுட்டு இருந்தானே தவிர தன்னை குறித்து சிந்திப்பதற்கு அவனுக்கு இடமளிக்கவில்லை. அவன் என்ன செய்யல, அங்க போட்டிருக்க வாசி போடுங்க, என்ன செஞ்ச, அங்கே தன் கால்களை பாருங்க. ஒரு இதெல்லாம் செய்யணும் ஒரு பக்கம் நம்ம ஆக்சுவலா, பட் இங்க என்னன்னா அவனுடைய தோற்றம் ராஜாவின் மேல் இருந்த ஏக்கத்தையும் நேசத்தையும் மற்றவர்களுக்கு காண்பிச்சுச்சு. நமக்கு கிடைக்கிற பாடம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நம்ம வாயில ஐ லவ் யூ லார்ட், ஐ லவ் யூ லார்ட்னு சொல்றது வேற, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எவ்வளவு தேவன் மேலே அன்பாயிருக்கிறோம், நேசமாயிருக்கிறோம் என்பதை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். ஆண்டவரே I thank you for your grace அப்படின்னு வாயில சொல்றதல்ல, how do you exhibit through your life that you are thankful for the grace of God? ஆண்டவருடைய கிருபைக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு காண்பிக்கணும். அதாங்க பார்க்கிறோம். பார்த்தவங்களாம் ராஜாவுக்காக எங்கிட்டு இருக்காயா, ராஜாவை இழந்து தவிச்சிட்டு இருக்காயா, ராஜா மேல ஏக்கமா இருக்கிறாயா, எப்ப பார்த்தாலும் தாவீது தாவீது தாவீதுனே சொல்லிட்டு இருக்கிறாயா, அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மற்றவருடைய உள்ளத்தில் விதைச்சாங்க. ஒரு எல்லை சொன்ன பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதத்தை எவ்வளவோ ஆண்டவர் தராரு. அநேக நேரத்தில் நம்ம குறித்து தான் சிந்திக்கிறோமே தவிர ராஜாவை குறித்து சிந்திப்பதில்லை. நம்முடைய காரியங்களை சிந்திக்கிறோம், நம்முடைய சரீர சுகத்தை சிந்திக்கிறோம், நம்முடைய குடும்பத்தை சிந்திக்கிறோம், தவறல்ல. ஆனால் ராஜாவை குறித்து எவ்வளவு சிந்திக்கிறோம்? அவன் போன நாள் முதல் வரும் நாள் மட்டும் அப்படின்னா எவ்ரி டே எவ்ரி மொமெண்ட் he missed the king. மிஸ் பண்ணாம அவன் ராஜாவுக்காக ஏங்கி கொண்டிருந்தான். அடுத்து சொல்றான், எனக்கு இந்த சொத்தெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க, எனக்கு ராஜா தான் முக்கியம். ஒரு எல்லாம் சொந்த பார்க்கலாம். 30ஆம் வசனத்தை சொல்றான், இதெல்லாம் எனக்கு பெரிய காரியமே கிடையாது, எனக்கு ராஜா தான் முக்கியம். ஹல்லேலூயா. ராஜா வந்துட்டார்ல, தூக்கிட்டு போடணும். யாரா கொடுப்பீங்களா அப்படியே சொத்து கிடைச்ச சொத்தை? எனக்கு ராஜா தான் முக்கியம் அப்படிங்கிறான். தட் இஸ் ஹிஸ் கமிட்மெண்ட் டு காட்ஸ் கிரேஸ். ஆண்டவருடைய கிருபைக்கு அவன் 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 அவனுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னு பாருங்க. சரி பாதி கொடுத்துட்டாரு, சரி பரவாயில்ல பாதி அப்படி இல்லை, எனக்கு ராஜா வந்துட்டார்ல, இதெல்லாம் எனக்கு பெருசா கிடையாது. நல்லா கவனிங்க. That mentality, that is what the Lord is expecting us.
In the absence, he was living loyally and also longingly for the king. தாவீதுடைய அந்த ஆப்சன்ஸ்ல அவன் லாயலா இருந்தான், அப்சலோம்கிட்ட போல. அவன் சொன்ன மாதிரி யாரு சீபா சொன்ன மாதிரி அப்சலோம்கிட்ட போல. அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவன் ராஜாவின் பந்தியில சாப்பிடல. ஒருவேளை அங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கலாம், எருசலேம்ல அப்சலோம் அதை ஆக்கிரமிச்சு அங்கே அரண்மனையில பல காரியம் நடந்திருக்கலாம். ஆனா அரண்மனை பக்கம் போகலாமே, தவறான கூட்டாளியோட சேரலாமே, ராஜாவே நினைத்துட்டு இருந்தான். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ராஜா போயிட்டாரியா, நம்ம பாட்டுக்கு நம்ம வாழலாம் அப்படின்னு இல்லை. அவன் தவறான கூட்டாளியோட சேரல. அவனை பார்க்கிறவங்க எல்லாம் this man is missing King David என்பதை பார்த்தாங்க. ஹல்லேலூயா. அந்த 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 உணர்வை அவன் ஏற்படுத்தினான். அங்க என்ன போட்டிருக்கு பாருங்க, 19ஆம் அதிகாரத்துல எங்க 28ஆம் வசனத்துல, என் ஆண்டவனுக்கு முன்பாக என் தகப்பன் வீட்டார் எல்லாருக்கும் சாவுக்கு ஏதுவா இருந்தேன், ஆனாலும் பந்திகளை சாப்பிடல போட வைத்தீர். என்னோட இடத்துல அதாவது அங்க போகல அப்படிங்கிற ஒரு காரியம் ஒன்று இருக்கும். அதாவது ராஜ போஜனத்திலே அவன் பங்கு பெறாதபடிக்கு, அவன் அப்சலமோடு சேராதபடிக்கு, ராஜாவோடு எதிர்த்து ரிபல் பண்ற ஆட்களோட ஒட்டாதபடிக்கு அவன் தனியாக பிரிந்தே இருந்தான். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் உலகத்தோடு ஒட்டல, உலகத்தின் சிந்தையை வைக்கல, தன்னை குறித்தும் அதிகமாக நினைக்கல, ராஜாவை குறித்தே நினைத்தான். நல்லா கவனிங்க, ரொம்ப கொஞ்சம் வசனம் தான் அவனை பற்றி போட்டிருக்கு. ஆனா ராஜாவின் மேல் இருந்த அந்த அர்ப்பணம், ஒன்றுமில்லாமல் எங்கேயோ லோதேபார்ல இருந்தான், ஒன்றுமில்லாம வறட்சியில இருந்தான். ஆனா ஆண்டவர் அவனை by his grace, கிருபை, அவனை இங்க கொண்டு வந்து ராஜாவின் மகனாக மாற்றி நித்தம் அப்பம் புசிக்கவும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்துச்சு. ஆனா அதன் மேல அவன் கண்ணு போகவே இல்லை, அதன் மேல கண்ணு போகவே இல்லை. எப்படியாக எருசலேமை பிடிச்சிட்டமே அப்படின்னு அங்க இருக்கல. அவன் ராஜாவின் மேலேயே கண்ணோக்கமா இருந்தான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, எவ்ரிடே போன நாள் முதல் திரும்பி வரும் நாள் மட்டும் அப்படின்னு இருக்குன்னா, எவ்ரி டே, டே இன் அண்ட் டே அவுட், his eyes were always longing for the king. நம்முடைய வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்கிறது? கிருபையை பெற்றிருக்கிறோம், கிருபைக்கு பாத்திரவான்களா இருக்கிறோமா? அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. கிருபையை பெற்றிருக்கிறோம், நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறோம், நரகத்துக்கு தப்பி இருக்கிறோம். நம்முடைய எண்ணங்கள் இன்றைக்கு சுயநலமா இருக்கிறதா? நம்மை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? நமக்கானவைகளே பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்லாட்டி ராஜா மேல் ஏக்கமா இருக்கிறோமா? அது மாத்திரமல்ல, தாவீது பிரிச்சு கொடுத்தவனையும் அவனே வச்சுக்கிட்டுப்பா, இதெல்லாம் என்ன? The material blessings mattered nothing for him. பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு ஒண்ணுமே தோணல, இதெல்லாம் பெரிய காரியமே இல்லை, ராஜா வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அந்த அந்த சிந்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பவுல் சொல்றார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், ஹல்லேலூயா, சாவு எனக்கு ஆதாயம், எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவர்தான் எனக்கு எல்லாம் என்கிற சிந்தையோடு இருந்தவன் மேபிபோசேத். ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாடி அவனை பற்றி நம்ம ரொம்ப இல்லை, சொன்ன அந்த வசனங்கள் மாத்திரம்தான். 2 சாமுவேல் 4:4, 2 சாமுவேல் 9:1-13, 2 சாமுவேல் 16:1-4, 2 சாமுவேல் 19:24-30, 2 சாமுவேல் 20:21-7. இந்த வசனங்கள் மாத்திரம்தான். மொத்தமாக எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வசனம் தான் இருக்கும். அது மாத்திரம்தான் அவனை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் தேவனுடைய கிருபையின் வெளிப்பாடு எப்படி இருந்துச்சு, அந்த கிருபையினுக்கு எப்படி அவன் நன்றி உள்ளவனாக இருந்தான் என்பதை நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. ஒருவேளை 2 அழைப்புக்கு இருக்குது. ஒன்று, உங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் கிருபையுடைய அழைப்பு வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க அதுக்கு செவி சாய்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. லோதேபாரின் அனுபவங்கள் மாறும், வறட்சியின் அனுபவங்கள் மாறும், நெருக்கத்தின் அனுபவங்கள் மாறும், இக்கட்டின் அனுபவங்கள் மாறும். ஆண்டவர் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களை ஆண்டவர் புதிய ஸ்தானத்துக்கு கொண்டு வருவார். புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. 2வது, அழைப்பை ஏற்று ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள் நன்றி உள்ளவர்களாக, கர்த்தருக்கென்றே அர்ப்பணித்தவர்களாக, அவர் மேலேயே சிந்தை வைத்தவர்களாக, பூமிக்குரியவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அதில் பிடிச்ச என்னன்னு சொன்னா, அவன் போன நாள் முதல் வரும் நாள் மட்டும் போட்டிருக்கு பாருங்க.
அப்படின்னா ஒவ்வொரு நாள் எத்தனை நாள்னு கரெக்டாக நான் தெரில. தாவீது அங்கிருந்து போன 16ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு போகிறான். 19ஆம் அதிகாரத்தில் திரும்பி வராரு. அந்த கிடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் அங்கே அப்சலோம் சாவர வரைக்கும் அங்கே வெளியே இருக்கிறாரு. எப்போ வருவார் அந்த ஏக்கம் நமக்கு இருக்கா? இயேசு எப்போ வருவார் அது என்னைக்கா வந்துட்டு போகிறாரு அப்படின்ட்டு இருக்கீங்களா? தள்ளி வரட்டும், எப்போ வருவார்? அவருக்கு ஏற்றபடி வாழணும். என்னுடைய அப்பியரன்ஸ், என்னுடைய தோற்றம், என்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு இவன் தாவீதுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மேபிபோசேத்தை குறித்து மற்றவர்கள் அறிந்தது போல இந்த மனுஷன் இயேசுவுக்காகவே வாழ்கிறார் என்பதை மற்றவர்கள் அறியணும். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் அவருக்கே அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அப்படி இருப்போம் என்று சொன்னால் அவருடைய வருகையிலே நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். அவருடைய வருகையிலே அவரை சந்திக்க நாம் தைரியமாக போக முடியும். ஹல்லேலூயா. நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவரை சந்திக்க பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் மேபி தைரியமாக போய் சந்திக்கிறார். ஹல்லேலூயா. சீமே போகும்போது தூஷிக்கிறான். தாவீது திரும்பி வரும்போது ரொம்ப பயந்துட்டே போறான். ஆரம்பத்தில் மன்னிச்சிடுறாரு. அப்புறம் சாலமோன்ட்ட சொல்றாரு, கவனிச்சுக்க சீமையை விட்டுறாது அப்படிங்கிறாரு. பாருங்க, சில நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படும் போது அதோடைய தண்டனையை பெறணும். ஆனால் இங்க யாரு? மேபிபோசேத் தைரியமாக ராஜாவை சந்திக்க போறான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எளிமையாக இருப்போம். கர்த்தர் நல்லவர்.